ஹாய், ஹலோ, வெல்கம் டு சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2021ல நடந்த குரூப் 1. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல கண்டக்ட் பண்ண மேத்ஸ் கொஸ்டின் ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 25 கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அது மட்டும் இல்ல ஈஸியான கொஸ்டின். இந்த எக்ஸாம் நீங்க எழுதும் போது கஷ்டம்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ இவ்வளவுதானா, இந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டோமா, இந்த கொஸ்டின் தெரியாம விட்டுட்டோமா, அந்த மாதிரி மைண்ட்ல திங்க் ஆகிற அளவுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரியா? ஸோ நீங்க பார்க்கலாம். சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் நல்லா தெளிவா படிச்சு வச்சிருங்க. அப்பதான் அடுத்த எக்ஸாம்ஸ் போகும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஃபுல் வீடியோஸ் பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருக்கு, உங்க லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோஸும் நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். சரியா? இதுவரை நம்ம சேனல்ல டிஎன்பிஎஸ்சிக்கு நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. அதெல்லாம் பார்க்கல அப்படின்னாலும் பிளேலிஸ்ட் போங்க, எல்லாம் ஆர்டர்ல கொடுத்துருப்போம், அதையும் பார்த்து படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ 2020 நடந்த குரூப் 1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மேத்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 169 கொஸ்டின். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேன்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் 1 கியூப் பிளஸ் 2 கியூப் எக்ஸெட்ரா கொடுத்து கே கியூப் இஸ் ஈக்குவல் டு 44,100 கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த லைன் நீங்க பார்த்தோட இந்த ஸ்டெப்பை நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு ஃபார்முலா மைண்ட்ல வந்திருக்கணும். ஸோ வரல அப்படின்னா படிச்சுக்கோங்க. என்ன பண்ணா ஸோ 1ல ஸ்டார்ட் ஆகி அப் டு எக்ஸெட்ரா வரை கொடுத்துக்கிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன பண்ணா n இன்டூ n பிளஸ் 1. சரியா? the whole divided to the whole square. சரியா? இந்த ஃபார்முலா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சரியா? இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. அடுத்து ஈக்குவல் டு வேல்யூ கொடுத்தோம். ஸோ ஈக்குவல் டு 44100 போட்டலாமா? அடுத்து இங்க ஸ்கொயர் இருக்கு. என்ன ஸ்கொயர் வேண்டாம், எனக்கு பிடிக்கல. அப்ப என்ன பண்ண போறேன்? டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு. அப்ப நான் ஸ்கொயர் ரூட் எடுத்து அப்ப என்ன ஆகும்? இந்த ஸ்கொயர் ரூட் போட்டுமே இந்த ஸ்கொயர் எடுத்து அப்படின்னா இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கட் ஆயிருமா? அப்ப என்ன வரும்? எனக்கு n இன்டூ n பிளஸ் 1 வரும் டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு இந்த ரூட் இருக்கும்போது என்ன வரும்? எனக்கு 210 வரும். ஏன் அப்படின்னா 421 அப்படிங்கிறது 21க்கு மதிப்பு 2 0 இருக்கு. வெளியில இருக்கும்போது நான் ஒரு 0 போட்டுக்கலாம். அடுத்த 2 என்ன பண்ண இன்டூ பண்ண போறேன். ஸோ n இன்டூ n பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு இன்டூ பண்ணி அப்படின்னா 420 வரும். அதுக்கப்புறம் இந்த n ஸ்கொயர் உள்ள இன்டூ பண்றேன். ஸோ n இன்டூ n ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டூ n ஓகே அவ்வளவுதானே? ஆமா இஸ் ஈக்குவல் டு 420. இதை நீ இன்னும் உள்ள கொண்டு வரலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். சரியா? ஆனா நீ பண்ணீங்கன்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ண மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்டெப் லென்த்தா போகும். சரி வேண்டாம், இதை விட்டுலாம். என்ன பண்ணுங்க அப்படின்னா சாய்ஸ்ல இருந்து நம்ம ஈஸியா ஆன்சர் எடுத்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எனக்கு 20 கொடுத்துக்கானா சப்ஸ்டிட் பண்ணலாமா? சப்ஸ்டிட் பண்ண 20 இடத்துல ஸோ 20 இன்டூ 20 பிளஸ் 21. ஸோ 21 இஸ் ஈக்குவல் டு 420 வந்தா எடுத்த கரெக்ட். ஸோ போட்டு பாருங்க. 2 இன்டூ 1 2 2 2 4 4னா உங்க ஒரு 0 இருக்கு. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 20. முடிஞ்சு போச்சா? ஈஸி தான். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் போன அவசியம் இல்லை. ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் டைரக்டா சாய்ஸ் படி போய்க்கலாம். சப்போஸ் நீங்க 20 போட்டு உங்களுக்கு போட்டு வரல அப்படின்னா 21 போடணும், 22 போட்டு பார்க்கணும், 23 போட்டு பார்க்கணும். எது வருதோ உங்களுக்கு அதான் ஆன்சர் இருக்கும். சரி ஈஸியா வந்து ஆன்சர் கிளிக் பண்ணி போயிட்டே இருக்கலாம். சரியா? ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் ரொம்ப சூப்பரான கொஸ்டின், அருமையான கொஸ்டின். சரியா? எதிர்பார்த்த கொஸ்டின் தான். ஸோ பாருங்க 170 கொஸ்டின். இஃப் a is equal to 2 power 65. சரி a is equal to 2 power 65 and b is equal to 2 power 64 plus 2 power 63 plus 2 power 62 plus up to 2 power 0. சரியா? which of the following is true கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். பட் இது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 2 power 0 ஓகேவா? 2 power 0 plus 2 power 1 plus 2 power 2ன்னு வச்சுக்கிறோம். இந்த பக்கத்து என்ன பண்ணேன்? 2 power கியூப்னு வச்சிருக்கேன். ரைட்டா? இவன் 2 power 0 வேல்யூ தெரியும், 1 தெரியும். பிளஸ் 2 power 1 வேல்யூ தெரியும், என்ன 2 தெரியும். பிளஸ் 2 power 4 2 வந்து எனக்கு 4 தெரியும். ஸோ 4 plus 2 6 plus 1 7 போட்டாச்சா? இங்க நான் 2 கியூப்னு கொடுத்தேன்னா என்ன 8ஆ? அப்போ இதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 power 0 இங்க 2 power 0 இருக்கு. அப் டு என்ன 264 பேருக்கு. அடுத்து என்ன பண்ணாங்க? ஒன்ன கூட்டி போட்டிருக்காங்க. 64ல ஒன்னு கூட்டி போட்டிருக்காங்க. அதை இங்கேயும் பண்ணியிருக்கேன். 2 power 0 2 power 1 2 power 2. அடுத்து என்ன பண்ணீங்க? 2 ஒன்னு கூட்டி போட்டிருக்கேன். அப்புறம் சேம் கான்செப்ட் தானே. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? a இஸ் லார்ஜர் than b by 1 தானே. எந்த நம்பர் எடுத்து பார்த்துக்கோங்க, கண்டிப்பா 1 டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து என்னது? பி சாய்ஸ். a இஸ் லார்ஜர் than b by 1. புரிஞ்சா உங்களுக்கு? எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பட் இதே கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க 65 இருக்கு, இங்க 64 இருக்கு. மே பிளரா இருக்கலாம், செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஒரிஜினல் கொஸ்டினோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அந்த இதுல கரெக்டா இருக்கும் உங்களுக்கு வேர்டிங்ஸ், நீங்க பாத்துக்கலாம். சரியா? ஸோ 65 இங்க 64 கண்டிப்பா என்னதான் 1ஓட ஜாஸ்தியா இருக்கும். ஈஸியா ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். கூடி போனா 10 செகண்ட் ஆகும் இந்த சம செய்யறதுக்கு. அவ்வளவுதானே? ஸோ ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் கொடுத்துருக்காங்க. சரியா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் மிஸ்ஸிங் நம்பர். சரி கொஞ்சம் திங்க் பண்ணி போற மாதிரி இருக்கும் எனக்கு குரூப் 1னால. பட் ஈஸியா போட்டலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபரன்ஸ் எடுத்துக்குவோம். ஸோ 3க்கு 12 டிஃபரன்ஸ் என்ன வரும்? உங்களுக்கு 9 வரும். கரெக்டா? 12க்கும் 27க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா உங்களுக்கு 15 வருது. 27க்கும் 48க்கும் டிஃபரன்ஸ் வந்து 21 வருது. ஸோ அடுத்த டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 27 வரும். அடுத்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு 33 வரும். சரியா? அப்ப என்ன லாஜிக் போகுது அப்படின்னா இது நல்லாவே தெரியும். உங்க 3 டேபிள் எல்லாம் 3 டேபிள்ஸ் போகுது. கரெக்டா? அப்ப 3 கூட 3 இன்டூ பண்ணிருக்காங்க. இங்க 3 கூட 5 இன்டூ பண்ணிருக்காங்க. இங்க நம்ம 3 கூட
7 இன்டூ இங்க 3 கூட 9 இன்டூ பண்ணிருக்காங்க, 3 கூட 11 இன்டூ பண்ணிருக்காங்க. அப்ப காமனா 3ங்கிறது காமனா போட்டாச்சு. ஆனா அதுக்குள்ள இன்டூ பண்றது என்னது 3ல ஸ்டார்ட் ஆகி எல்லா ஆன் நம்பர்ஸும் உள்ள பெருக்கிருக்காங்க. அப்ப அடுத்த நம்பர் என்ன வரும்? அதே 3 போட்டுக்கலாம். அடுத்த ஆன் நம்பர் என்ன வரும்? 13. ஸோ 3 இன்டூ 13 39. அப்ப இந்த 39 கூட இந்த 108 நீங்க பிளஸ் பண்ணா என்ன ஆன்சர் கிடைச்சிடும்? உங்களுக்கு ஆன்சர் கிடைத்து விடும். ஸோ 108 பிளஸ் 39 இஸ் ஈக்குவல் 147 வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஈஸி தானே? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க குரூப் 1ல. சரியா? கஷ்டம்லாம் கிடையவே செய்யாது. பட் இந்த குரூப் 1 2021ல ஜிஎஸ் கஷ்டம்னு சொல்லலாம். பட் மேத்ஸ் வந்து 25 கொஸ்டினும் ஈஸியா போட்டுடலாம். இதெல்லாம் பாருங்க, இது எவ்வளவு நேரம் ஆகும்? இதெல்லாம் நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். கீழே 3 2 இருக்கு, 4 3 இருக்கு, 5 4 இருக்கு. கண்டிப்பா அடுத்து கீழே வரதுல எத்தனை 5 டிஜிட் வர மாதிரி இருக்கும். கரெக்டா? 5 டிஜிட் வரும். எங்க இருக்கு பாருங்க, இது 4 தான் இருக்கு, இது 4 தான் இருக்கு, இது 4 தான் இருக்கு, இது மட்டும் என்னது 5 இருக்கு. இதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? இதுல ஏதாச்சும் ஒரு 5 டிஜிட் கொடுத்தா கூட யோசிக்க மாதிரி இருக்கும். மேலே யோசிக்கலாம், தேவையில்லை. ஸோ ஆன்சர் கண்டிப்பா நான் டி சாய்ஸா வரப்போகுது. பட் இருந்தாலும் மேலையும் லாஜிக்கை பார்த்துக்கணும். சரியா? என்ன லாஜிக் கொடுத்தா வந்து பாருங்க, என்னது 21. இங்க அந்த 2க்கு இந்த பக்கம் 3 போட்டிருக்காங்க, இங்க 4 போட்டிருக்காங்க. கண்டிப்பா என்ன வரும்? உங்களுக்கு 5 4 3 2 1 வர மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா டி சாய்ஸ் தான் உங்களுக்கான ஆன்சர் இருக்கும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு ரீசனிங் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஹம்பிள் அப்படிங்கிற இந்த மாதிரி எழுதுனாங்க அப்படின்னா எடுகேஷன் அப்படிங்கிற வார்த்தை எப்படி எழுதான்னு கேட்கறாங்க. நீங்களே பார்த்து போட்டுக்கலாம். ஸோ ஹைட்ஸ் இருக்கு, இந்த ஹைட்ஸ் எங்க இருக்கு? என்ன இருக்கு? செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. கரெக்டா? யூங்கிறது அடுத்த ஒரு பிளேஸ் தள்ளி போயிருது. அடுத்து எம்ங்கிறது அது தள்ளி. அப்ப என்ன அர்த்தம் பண்ணா, ஒரு வார்த்தையை 1 2 3 4 5 6 வச்சுக்கணுமே, எழுதும் போது இங்க 1 போடுறாங்க, 2 போடுறாங்க, 3 போடுறாங்க. அப்ப திருப்பி இங்க 4 போட்டு 5 போட்டு 6 போடுறாங்க. அவ்வளவுதான். எழுதாமா? அதே லாஜிக்ல எழுதிக்கலாமா? செக் பண்ணி பாருங்க. ஸோ போட்டு பார்க்கணும். சரியா? எடுகேஷன் அழிச்சிருவோம். என்ன ஆன்சர் வரலாம்? டி ஜைஸ் வரலாம். ஓகேவா? இதனால இ என்ன இருக்கு? ஸோ இங்க 2 செகண்ட் போட்டிருக்காங்க, 1 விட்டு டி போட்டிருக்காங்க, அடுத்தது 1 விட்டு யூ போட்டிருக்காங்க, 1 விட்டு சி போட்டிருக்காங்க, அப்புறம் இங்க ஏ ரிவர்ஸ்ல டி ஐ ஓ என். ஸோ கண்டிப்பா ஆன்சர் என்னதான்? டி தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 174வது கொஸ்டின். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி? நம்ம சேனல்ல மேத்ஸ்ல ப்ராபபிலிட்டி எடுத்து போட்டாச்சு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உண்மையிலே ஈஸியா கொஸ்டின். நம்ம எவ்வளவு கஷ்டமான கொஸ்டின் சமைச்சு புக்ல கொஸ்டின்ஸ் தான், கஷ்டமான கொஸ்டின் சால்வ் பண்ணி போட்டுட்டோம். சரியா? ஸோ இந்த கொஸ்டின் நீங்க ஈஸியாக போட்டுக்கலாம். அப்படிதானே? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அண்ட் ஈவன் நம்பர் when a die is thrown கொடுக்குறாங்க. ஸோ ஒரே நிமிஷம் இது ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்து. ஓகே, ரெக்கார்டிங் தான். ப்ராபபிலிட்டி ஓகே. ஸோ டை த்ரோன் கொடுக்குறாங்க. ஸோ டைக்கு கண்டிப்பா 6 சைடு இருக்கும். என்ன கொடுக்குறாங்க? ஈவன் நம்பர் கொடுக்குறாங்க. ஸோ மொத்தம் 1 2 3 4 5 6. ஸோ இத்தனை பாசிட்டிவ் வர வாய்ப்பு இருக்கு. அதுல உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? ஈவன் நம்பர் கிடைக்கணும். கண்டிப்பா மொத்த நம்பர் 6, அது கீழே போட்டுக்கலாம். ஈவன் நம்பர் வைப் பண்ண 2 வரலாம், 4 வரலாம், 6 வரலாம், 3 வரும். ஸோ 3/6. ஸோ கட் பண்ண 1/2 தான் உங்களுக்கான ஆன்சர் இருக்கும். சரியா? ஈஸி தானா? 175th கொஸ்டின். 175 கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். த பிரசன்ட் ஏஜ் ஆஃப் அருண் அண்ட் சுரேஷ் வந்து 24ம் 36ம் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் ஏஜ் ஆஃப் சுரேஷ்? பாருங்க, நல்லா பாருங்க. அருண் சுரேஷ் இங்க கொடுத்துருக்கிறது சுரேஷ் அருண். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இந்த எக்ஸாம் எழுந்தீங்கன்னா அடிச்சு சொல்றேன், ஒரு 50% மெம்பர்ஸ் கண்டிப்பா தப்பா தான் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. தப்பா ஏ சாய்ஸா போட்டிருப்பீங்க. உண்மையா பொய்யா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஏ போட்டுமே ஆன்சர் ஏல சி வரும். சரியா? என்னங்களை பார்க்கலாம். சரியா? எனக்கு மாத்தி கொடுத்துட்டாங்க, நீ மாத்தி போட்டுக்கணும். சரியா? அதுதான் பிரச்சனையே. ஈஸியான கொஸ்டின்ஸ் தான், பட் இந்த மாதிரி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. ட்விஸ்ட் கூட இல்ல. சரியா? கொஞ்சம் ஒரு ஒழுங்கா நீங்க கொஸ்டின் ரீட் பண்ண ஆன்சர் போட்டுப்பீங்க. அந்த ஆர்வ கோளாறுல டக்குன்னு போடுறதுதான். சரி, கண்டிப்பா ஆன்சர் ஏ வரல சி வரும். சரி, பார்க்கலாம் எப்படி பண்ணும் பாருங்க. இங்க 24 இருக்கு, இங்க 36 இருக்கு. கரெக்டா? இது வந்து ஏஜ் கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன கொடுப்பாங்க? 8 இயர்ஸ்க்கு முன்னாடி கேட்கறான். 8 இயர்ஸ் ஆகோ. அப்ப என்ன பண்ணணும்? 24 இருந்து 8 கழிச்சுக்கணும். என்ன வரும்? கழிச்சீங்கன்னா 16 வரும். ஸோ 16 போட்டுக்கோங்க. அடுத்த 36, இதுல இருந்து 8 கழிக்கலாமா? ஏன்னா பிஃபோர் தான் கேட்கறாங்க, 8 கழிச்சலாமா? என்ன ஒரு 8 கழிச்சீங்கன்னா 28 வரும். கரெக்டா? நீங்க கட் பண்ணலாமா? ஸோ 4 போதா 16 போட்டலாம். உங்க 4 வந்து 28 போட்டலாமா? இது என்ன ஆக்சுவலா அருணுக்கும் சுரேஷுக்குமான ரேஷியோ தான் இது 4:7. நம்ம என்ன கேட்கறாங்க? சுரேஷுக்கும் அருண் கேட்கறாங்க. அப்படி மாத்தி போட்டுருங்க. ஸோ 7:4 உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ரைட்டா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 176வது கொஸ்டின் பாருங்க. A and B together can do a piece of work in 16 days and A alone can do it in 48 days. How long will B alone take to complete the work? இது ஆல்ரெடி நம்ம சேனல்ல எடுத்து போட்டாச்சு, டைம் எடுத்து போட்டாச்சு. பட் ஃபாலோ பார்த்துக்கோங்க. என்ன பண்ணலாம்? XY டிவைடட் பை X மைனஸ் Y. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் போங்க, டைம் எடுக்க ஃபோல்டர் இருக்கும். ஒரு 10 வீடியோஸ் இருக்கும். 10 வீடியோஸ்ல ஒரு 10 சம் இருக்கும், 100 சம் ஆச்சு. அவ்வளோ பார்த்தா இந்த சம்லாம் மிசாரம் அசால்ட்டா போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ எக்ஸ் இன்டு ஒய் என்ன வரும்? எக்ஸ் இன்டு ஒய் 16, அப்புறம் 48 போடலாமா? 16 இன்டு 48 கீழே நம்ம மைனஸ் பண்ணி போடணும். எங்க இருக்கு? மைனஸ் பண்ணி கீழே போடுங்க. என்ன 48ம் 16. ஸோ மைனஸ் பண்ண அப்புறம் உங்களுக்கு 32 வருது. ஸோ கீழே 32 போட்டுக்கலாம். ஸோ கட் பண்ணலாம். ஸோ கட் பண்ண உங்க 2 டைம்ஸ் போய் கட் பண்ண உங்களுக்கு 24 முடிஞ்சு போச்சா?
செய்யறதுக்கு எத்தனை செகண்ட்ஸ் ஆகும்? இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சம்ம செய்யறதுக்கு நீங்களே சொல்லுங்க எவ்வளவு நேரம் ஆகும்? 10 செகண்ட். அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்தா கூட 20 செகண்ட்ஸ். இல்லப்பா இன்னும் நான் ஸ்லோவா 1 நிமிஷம் 60 செகண்ட்ஸ் தான் சம்ம செய்யறதுக்கு மேக்ஸிமம் டைமே. புரியுதா உங்களுக்கு? ஈஸி தான் மேத்ஸ். நம்ம தான் அதை கஷ்டம் நினைச்சு அதை ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு இருக்கோம். ரைட், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 177 பாருங்க. பெண்ணை மாத்திடுவோம். ஒரே கலர்ல போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாது. பிங்க் போயிடுவோம். ரைட்டா? ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ 210 men working 12 hours a day can finish a job in எத்தனை டேஸ்? 18 டேஸ். ரைட்டா? 177 தானே? ஓகே, 18 டேஸ். ஓகே, அடுத்து how many men are required to finish a job in 20 days working 14 hours a day? இதுக்கும் நம்ம வீடியோ போட்டாச்சு. ஒரு தனி சாப்டர் எடுத்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா man into time into days divided by work is equal to m1 t1 d1 is equal to m2 into t2 into d2 divided by w2. இது மேனு, டைம், டேஸ், இது ஒர்க். இந்த ஃபார்முலா பார்த்தாச்சு. பார்க்காதவங்க படிச்சுக்கோங்க. ஸோ என்ன கொடுக்காங்க? 210 மென்னு. ஸோ 210 போட்டுக்கலாம். இன்டூ அடுத்த 12 ஹவர்ஸ் டைம் தானே கேட்குறான். ஸோ 12 ஹவர்ஸ் போடலாமா? ஸோ 12 போட்டுக்கலாம். இன்டூ ஏ டே, அப்போ 1 போட்டுக்கலாம். ஃபினிஷ் ஜாப் இன் 18 டேஸ். சரியா? ஸோ ஏ ஜாப்னு என்னது? அது வந்து டேஸ் எடுத்துக்கூடாது, ஒர்க். அப்போ கீழே என்ன 1 போடணும். எத்தனை டேஸ்? 18. இந்த இது கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஒர்க்குக்கும் டேஸுக்கும் வித்தியாசம் உண்டு. மாற்றி மாற்றி போட்டுறாங்க. ஸோ கரெக்டாக உங்களுக்கு டேஸு, டைமு, இந்த மென்னு, மேனு, ஹியூமன் கொடுத்தா மேலே போடுங்க. தாண்டி வேறு எந்த பேரமீட்டர் கொடுத்தாச்சு என்ன பண்ணணும்? கீழே போட்டுக்கணும். சரியா? இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்தது 20 டேஸ் 14 ஹவர்ஸ் டே. ஸோ பண்ணலாமா? 20 டேஸ் இன்ட்டு 14 ஹவர்ஸ் டே. யார் கேட்குறாங்க? மென் கேட்குறாங்க. இன்ட்டு எம் பை 1. கட் பண்ண ஆன்சர். கட் பண்ணலாமா? ஸோ 0 கட் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ இதையும் 6 கட் பண்ணிக்கலாம். ரைட்டா? அப்புறம் கட் பண்ணீங்கன்னா 2 7 போட்டிங்கன்னா இங்கே என்ன 2 9 போடுவீங்க. ஸோ 3க்கு கட் ஆகாது. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலாம்? ஓகே, இதை கட் பண்ணலாம். அப்படின்னா ஸோ 3 போட்டுக்கலாம். ஓகேவா? இன்ட்டு பண்ணி கூட ஆன்சர் வந்துடும். ஸோ 3 into 6 into 9 முடிஞ்சு போச்சு. ஓகே, 3 into 6 into 9 வருதா ஆன்சர்? 3 into 6 into 9 இஸ் ஈக்குவல் டு 162. ஆன்சர் கரெக்ட். அவ்வளோதான். சரியா? ஈஸியாக ஆன்சர் பண்ணி போயிட்டே இருக்கலாம். கொஞ்சம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்? நீட்டாக நார்மலாக ஒரு ஐடியாவோட என்ன பண்ண சால்வ் பண்ணுங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது சேம் ஃபார்முலா தான். பாருங்க, ஒரே பேஜில் ஒரு அடுத்தது கொஸ்டின் ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? ஸோ இங்கே அதே தான். 5% கம்ப்ளீட் 5 ப்ராஜெக்ட் இன் 5 days, தென் 50% 50 ப்ராஜெக்ட் இன் ஹவு மெனி டேஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா என்னது? m1 t1 d1 divided by work 1 is equal to m2 t2 d2 divided by work 2. சப்ஸ்டிட் பண்ணலாமா? போட்டலாமா? என்ன வரும்? m மேன் என்ன 5%, 5 into 5 ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அவன் அது ஒர்க்கு. அப்போ கீழே போடணும் 5 டேஸை மேலே போட்டுக்கலாம். சரியா? என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க மட்டும் போட்டுக்கோங்க. கொடுக்காத நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். போன அவசியம் இல்லை. இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 50 ப்ராஜெக்ட். அப்போ 50 கீழே போட்டுக்கணும். இன் 50% மேலே போட்டுக்கணும். என்ன கேட்குறான்? டேஸ் கேட்குறான். ஸோ டி கண்டுபிடிக்கணும். ஸோ 5 into 5 by 5 இஸ் ஈக்குவல் டு 50 into d by 50. கட் பண்ணலாமா? இது கட் பண்ணிக்கலாம். இங்கேயும் என்ன பண்ணலாம்? இதையும் கட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக டி இஸ் ஈக்குவல் டு 5 days. என்னதான் கஷ்டம் இருக்குது? இதில் ஈஸியாக போட்டலாமா? ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, 179வது கொஸ்டின். சரியா? 179வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். பட் கண்டிப்பாக எக்ஸாமில் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. ரைட்டா? ஸோ பார்த்துடலாம். என்ன பாருங்க. மேசன் யூஸ் எக்ஸ்பிரஷன். இது நான் கதை சொல்லியிருந்தேன். சரியா? என்ன பண்ணா ஏரியா இருக்குது. சரியா? ஏரியாவுக்கு வந்து டேரெக்டாக ஃபார்முலா அந்த வேல்யூஸ் கொடுக்காம எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா தெரியும். ஒரு ஃபார்முலா என்ன? ஏரியா சீக்குவல் லென்த் இன்டு பிரெத்னு தெரியும். இங்கே ஏரியா கொடுத்துட்டாங்க. ரெப்ரசன்ட் ஏரியா கொடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லென்த்தும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? கொடுத்துட்டு பிரெத்து கேட்குறாங்க. இதே கொஸ்டினில் ஏரியா 10, லென்த்து 5, பிரெத்தை கண்டுபிடிங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க. என்ன பண்ணுவீங்க? பி ஈக்குவல் டு ஏ பை எல் போடுவீங்க. ஸோ 10/5 2 போட்டுருவீங்க. அப்போ ஆன்சர் வரும் 5 into 10. ஆன்சர் வந்துச்சா? பி கண்டுபிடிச்சிங்க. அதே மாதிரி பண்ண போறீங்க. அதே கான்செப்ட். நம்பர் கொடுப்பாங்க. இப்போ நம்பர் கொடுக்க என்ன பண்ணுறாங்க? உங்களுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுவும் எடுத்து எழுதிக்கலாமே. என்ன பிரச்சனை வரப்போகுது? ஈஸியாக எல்லாம். சரியா? பாருங்க, இதை அழிச்சுக்கிறேன். இந்த ஓகே, ரைட். நமக்கு இது ஏன்னு தெரிஞ்சு போச்சு. இது வந்து லென்த்துன்னு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக லென்த்து கூட நான் பிரெத்தை வந்து இன்டூ பண்ணேன் அப்படின்னா, லென்த்து கூட நான் பிரெத்தை இன்டூ பண்ணேன் அப்படின்னா கிடைக்கும் எனக்கு இந்த ஏர் எனக்கு கிடைக்கணும். கிடைச்சுன்னா கரெக்ட். இப்போ நான் ஒவ்வொன்றா சப்ஸ்டிட் பண்ண போறேன். என்ன பண்ணுவேன்? ஏ போட்டு சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம், பி சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம், சி சப்ஸ்டிட் பண்ணலாம். டி சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? உங்களுக்கு 2h³ + 16 வரணும். வந்துச்சுன்னா நீ எடுத்த ஆன்சர் கரெக்ட். ரைட்டா? அல்லது நீங்க தப்பு. அல்லது என்ன பண்ணலாம்? இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் கிடைச்சிடும். அது கொஞ்சம் ரிஸ்கா இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் வகுப்பு கஷ்டமா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஈஸியாக இன்ட்டு பண்ணிட்டு போயிடலாம். ஸோ கண்டிப்பா பாருங்க என்ன வரும்? 2h எழுதிக்கலாமா? ஸோ 2 × 2h + 2 × 4 இன்டூ பி ஈக்குவல் ஏன்னு வரப்போகுது. ஓகேவா?
என்ன இருக்கு உங்களுக்கு h கியூப்னு இருக்கு. இங்க நல்லா பாருங்க, இங்க 2h இருக்கு. நீங்க h இந்த இடத்து வேல்யூ தூக்கி போட்டீங்க அப்ப என்ன வரும் உங்களுக்கு? இங்க h தான் இருக்கு, இங்க h தான் இருக்கு. இன்டு பண்ணும்போது h ஸ்கொயர் தான் வரும். h கியூப் வர வாய்ப்பே இல்ல. அப்ப கண்டிப்பா a சாய்ஸ் வர வாய்ப்பே இல்ல. ஸோ பியும் பாருங்க மைனஸ் இருக்கு. ஓகேவா? என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. அதுவும் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. கரெக்டா? ஸோ கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்புகள் சி மட்டும்தான். அதுல டி வர வாய்ப்பு இல்லைங்க. மைனஸ் ஆகி கூட சி வர வாய்ப்பு இருக்கு. அப்படியே கூட போட்டுக்கலாம். இல்லாண்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ன பண்ணணும்? ஸோ 2h ஸ்கொயர் சாரி 2h பிளஸ் 2 இந்த இருக்கலாம் இந்த வேல்யூ சரியா? 2h பிளஸ் சாரி 4 சாரி அழிச்சிருவோம். ஏன் புரிஞ்சா உங்களுக்கு? இந்த தான் இன்டு பண்ணி போறேன். 2 இன்டு h 2h 2 இன்டு 4 சரியா? ஸோ பிளஸ் 4 அது கூட இதை இன்டு பண்ண போறேன். ரைட்டா? என்ன ஒரு இன்டு பண்ணீங்கன்னா h ஸ்கொயர் மைனஸ் 2h பிளஸ் 4. ஆக்சுவலி என்ன ஃபார்முலா இது? புரியுதா உங்களுக்கு? என்ன வேல்யூ உங்களுக்கு புரியுதா? h ஸ்கொயர் மைனஸ் 2h பிளஸ் 4 இருக்கு. இது எதுக்குள்ள வேல்யூ இருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு h மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. கரெக்டா? h மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் அதான ஃபார்முலா. அது பார்க்கணும் அவசியம் இல்லை. என்ன பண்ணுங்க? இதையும் இன்டு பண்ணுங்க. ஸோ 2h இன்டு h ஸ்கொயர் என்ன வரும்? 2h கியூப்னு வரும். கரெக்டா? ஸோ அடுத்த 2hையும் இதையும் இன்டு பண்ணுங்க. ஸோ 2h இன்டு மைனஸ் 2h என்ன வரும்? மைனஸ் 4h ஸ்கொயர்னு வரும். அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த 2hம் இந்த 4 இன்டு பண்ணுங்க. ஸோ பிளஸ் 8hன்னு வரும். அடுத்து பாருங்க இந்த 4ஐயும் இந்த h ஸ்கொயர் இன்டு பண்ணுங்க. இன்டு பண்ண 4h ஸ்கொயர்னு வரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 4ஐயும் மைனஸ் 2 என்ன வரும்? மைனஸ் 8hன்னு வரும். அடுத்தது பிளஸ் 16 வரும். நல்லா பாருங்க. இனி இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண ஆன்சர் போட்டுக்கலாம். ஸோ எதெல்லாம் கட் பண்ணலாம்? மைனஸ் 8hம் இது பிளஸ் கட் பண்ணிக்கலாமா? அடுத்தது பிளஸ் 4h ஸ்கொயர் மைனஸ் 4h கட் பண்ணிக்கலாமா? பாக்கி என்ன இருக்கும் பாருங்க? 2h கியூப் இருக்கும். அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? பிளஸ் 16 மட்டும் இருக்கு. ஸோ கண்டிப்பா இதுவும் சேம் தான். அப்போ எடுத்து சாய்ஸ் கரெக்ட் தான். ஆன்சர் வந்து என்னது? டி சாய்ஸ் சாரி சி சாய்ஸ். ஆன்சர் வந்து உங்களுக்கு சி சாய்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கணும். சரியா? ஈஸி தானே? கஷ்டம் இருக்கா? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நம்ம தான் என்ன பண்ணிட்டோம்? ஆர்வ கோளாறுல கொஞ்சம் தப்பு விட்டுருப்போம். ஸோ திருத்திக்கோங்க. தப்பா திருத்திக்கணும். திருத்தாம தான் கஷ்டம். தப்பா திருத்தினா பிரச்சனை இல்லை. திருத்திக்கோங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The volume of a solid hemisphere is 29106 cm3. Another hemisphere whose volume is 2/3 of the above is carved out. வெளியே கட் பண்ணி எடுக்கிறாங்க. Find the radius of the new hemisphere கொடுக்குறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். என்னது? ஹெமிஸ்பியர் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஃபார்முலா என்னது? ஃபார்முலா இது கியூப் தானே கொடுத்துருக்காங்க, வால்யூம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? 2/3 பை ஆர் கியூப். ஃபார்முலா தெரியாம தயவு செஞ்சு எந்த எக்ஸாம் போகாதீங்க. சரியா? என்னன்னு கொடுத்துட்டாங்க? வால்யூம் உங்களுக்கு 23,106. அப்போ ஈக்குவல் டு 29106 போட்டுக்கலாம். ரைட்டா? அடுத்து என்ன கொடுக்குறாங்க? another hemisphere whose volume is 2/3 of the above is carved out. அப்போ இந்த வால்யூம்ல இருந்து 2/3 வெளியே எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல வரக்கூடிய ரேடியஸ், புதுசா ஒரு ஹெமிஸ்பியர் வருது இல்லையா? இதான் வச்சுக்கோமே, ஒரு புதுசா ஒரு ஹெமிஸ்பியர் வருதுன்னா அதுல உள்ள ரேடியஸை கேட்கறாங்க. கண்டுபிடிக்கலாமா? இப்போ இந்த வால்யூம்ல என்ன பண்ண போறேன்? நான் வந்து 2/3 கண்டுபிடிக்க போறேன். என்ன பண்ண போறேன்? இன்டூ 2/3 போட்டு என்ன ஆயிரும்? எனக்கு வந்து அந்த மொத்தம் இருக்க ஒரிஜினல் வால்யூம் வந்து 2/3 கிடைச்சிடும். இப்போ இதை அப்படியே சால்வ் பண்ணலாம். ரைட்டா? எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. இந்த 2/3யும் இந்த 2/3 கட் பண்ணிக்கலாமா? முடிஞ்சு போச்சா? இங்க என்ன இருக்கு? பை இருக்கு. அப்ப எழுதாமா? 22/7 இன்டூ ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 29106. ஆறு கண்டுபிடிக்கலாமா? அதை விட்டுட்டு இதை நீ இன்டூ பண்ணி வேலைக்கு ஆகாது, டைம் எடுத்துக்கும். இங்கேயும் 2/3 இருக்கிறதுனால ஈஸியாக கட் பண்ணிட்டு விடலாம். இன்னைக்கு கட் பண்ணலாமா? 11க்கு போகும். ஸோ 11 2 22. இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா 11க்கு போமா? போகும். ஸோ 11 2 22 7 இருக்கும். ஸோ 6 போட்டுக்கலாம். இவ்வளோதான், 6 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 6 4 வரும். 2 6 4 6. ஆமாம், 2 6 4 6. சரியா? கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். கட் பண்ண கரெக்டாக 291 ஆமாம் 291 ஆமாம் 2 6 4 6. சரியா? அடுத்து கட் பண்ணலாம். ஸோ 2 கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். என்னது? 1323. பாய்தானே? ஸோ 1323. ரைட்டா? அவ்வளோதான். இப்போ என்ன வரும்? ஆர் கியூப் ஈக்குவல் டு 1323. இந்த 7 மேலே கொண்டு போறேன். அப்போ இன்டூ 7 போட்டுக்கலாம். இனி 6 கண்டுபிடிச்சு முடிஞ்சு போச்சு. என்ன பண்ண போறேன்னா இந்த 1323 எல்சிஎம் எடுக்க போறேன். ஸோ 1323. இந்த 7 கண்டிப்பா 7க்கு வகுப்படும். ஸோ 7 போட்டுக்கலாமா? ஸோ என்ன போடலாம்? 7 போட்டீங்கன்னா 7 வந்து 7 ரிமைண்டர் ஒரு 6 இருக்கும். சரியா? அப்போ 8 போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 9 63 தானே? 9 போட்டுக்கலாம். ஸோ அடுத்த போடல என்ன வரும்? 3க்கு போகும். ஸோ 3 போட்டா 3 18 ஒரு 3 போட்டுக்கலாம். 3 போட்டீங்கன்னா 2 1 7 போட்டா 3 வரும். அவ்வளோதான் 3. ஸோ பாருங்க 1 2 3 3 3 ஆச்சா? போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 7 இங்க ஒரு 7 இங்க ஒரு 7. ஸோ 7 ஆச்சு. 3 7 ஆச்சு. ஸோ 3 7 21 தான் உங்களுக்கு ரேடியஸா இருக்கும். ஸோ ஆர் ஈக்குவல் 21. ஆன்சர் இருக்கா? இருக்கு. 21
சென்டிமீட்டர். முடிஞ்சு போச்சு. என்ன கஷ்டம் இருக்கு? இந்த இடத்துல நீங்க வந்து இன்டு பண்ணி பெருசாக்கி கஷ்டப்பட வேண்டாம். ஈஸியா போட்டு முடிச்சு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஓகே. 181. இந்த பாருங்க, குரூப் 1 2021 3ஆம் தேதி நடந்த ஒரு எக்ஸாம்ல, சரியா, அடுத்தடுத்த கொஸ்டின் சிமில்டஸ் காம்பவுண்டஸ்ல கேட்டிருக்காங்க. அதுவும் ஒரே பேட்டர்ன்ல கேட்டிருக்காங்க. 3 கொஸ்டின் தொடர்ந்து வருது. என்ன சொல்லதுக்கு? அப்ப இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுன்னா 3 மார்க் ஆச்சு. ரைட்டா? எந்த ஃபார்முலா அப்படின்னா, இப்ப நீங்க கத்துக்கிடுங்க. சரியா? இது இம்பார்ட்டன்ட் நினைச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஃபார்முலா வந்து 3 தடவை கேட்டு வச்சிருக்கு. இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி 3 கொஸ்டின் வரிசையா இருக்கு. மாறிமான, அதாவது கிடைச்சா வந்தா மழை அப்படி சொல்லுவாங்களா, துண்டா வந்துடுது, கண்ணால் எடுத்துங்க ஆசை, அந்த மாதிரி கணக்கு தான். ஒரு ஃபார்முலா தெரிஞ்ச 3 கொஸ்டின், தெரியாட்டி 3 அவுட், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ கொஸ்டின் பார்த்துக்கோங்க. The difference between simple and compound interest on a certain sum of money for 2 years at 2% per annum is ₹4. Find the sum of money கொடுக்குறாங்க. சரியா? அதே டிஃபரன்ஸ் வந்து 2 இயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ் கொடுக்கல. 3 தான் கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு கொடுத்துக்கே 2 தான் கொடுத்துங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா ஆன்சர் சால்வ் பண்ணிடலாம். என்ன ஃபார்முலா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டூ ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர். இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும், ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ டிஃபரன்ஸ் அவங்க கொடுத்துட்டான், அப்படிதானே? டிஃபரன்ஸ் பிட்வீன் 4 கொடுத்துட்டான், அப்படிதானே? ஸோ 4 போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. ஸோ பிஏ போட்டுவோம். இன்டூ ஆர் கொடுத்துட்டான், எவ்வளோ 2% கொடுத்துருக்கான். ஸோ 2 இன்டூ 2 போட்டுக்கலாம். டிவைடட் பை 100 ஸ்கொயர். ஸோ 100 இன்டூ 100. ஏதோ ஒன்று இடிக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை, எதுவுமே இடிக்கல, கரெக்ட் தான். ஸோ இதையும் கட் பண்ணிக்கலாமா? கட் பண்ணிக்கலாம். 4 கட் பண்ணலாம். ஸோ என்ன இருக்கு? 4 0 இருக்கு. ஸோ பி ஈக்குவல் டு அவ்வளோதான், 4 0. என்ன கஷ்டம்? ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு போட்டு டக்குன்னு போயிடலாம். ரைட்டா? ரைட். அடுத்த வருஷம் பாருங்க. இதுவும் பாருங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், சம்திங் 2 இயர்ஸ் தான். ஸோ கேட்குறவங்க கொஸ்டின் 3 இயர்ஸ் கூட கேட்டுருக்கலாம். கொஞ்சம் ஃபார்முலா பெருசாக வரும், கஷ்டமா நினைக்கலாம். ஆனால் ஒரே ஃபார்முலா கேட்டுருப்பாங்க. 2 இயர்ஸே கேட்டு வச்சிருக்காங்க. அப்போ என்ன இதில் கொஸ்டின் கேட்குறாங்க? நமக்கு ஈஸியாக இருக்க போகுது. சரியா? ஸோ டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? பி ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர். ஸோ டிஃபரன்ஸ் இங்கே என்ன ஆர் கேட்குறாங்க, அப்படி தானே? ஸோ டிஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 405. ஸோ 405 போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் என்ன? 18,000 இன்டூ ஆரை கண்டுபிடிக்கணும், போட்டுக்கோங்க. டிவைட் பை என்னது? 100 ஸ்கொயர். ஸோ 3 0, இது 2 3 கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஓகே. ஸோ இனி இங்கே பண்ண போறீங்க. ரைட்டா? கட் பண்ண முடியுமா? கட் பண்ணலாமே, கட் பண்ணலாம், அப்படிதானே? ஸோ 3 6 ஆர் 18. இங்கே பண்ணீங்கன்னா 3 1 ஆர் 3 35. ஓகேவா? அடுத்த போட்டிங்கன்னா கட் பண்ணிக்கலாமா? ஆமாம், 2 போடலாம். இங்கே ஒரு 45 இருக்கும். ரைட்டா? திருப்பி இதை கட் பண்ண அங்கே கீழே 5 போட்டுக்கலாம். அப்போ என்ன இருக்கு உங்களுக்கு? ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 45 இன்ட்டு 5 போகும். இந்த நான் 45 என்ன பண்ணுறேன்னா 5 இன்ட்டு 9 போட்டுக்கிறேன். அங்கே ஒரு 5 இருக்கு. ஸோ இந்த 9 என்ன பண்ணலாம்? 3 ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஆர் ஸ்கொயர் தேவைப்படுது. அப்புறம் அது 5 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 5. ஸோ ஆர் ஸ்கொயர் தான் இந்த வேல்யூ. என்னது? ஆர் தேவை, அப்படிதானே? ஆர் தானே கேட்குறாங்க. ஆர் ஈக்குவல் டு இந்த 2 5க்கும் ஒரு 5 எடுத்துக்கலாம், 2 3க்கு ஒரு 3 எடுத்துக்கலாம். ஸோ 5 இன்ட்டு 3 15. ஸோ ஆன்சர் வந்து 15%. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் சேம் தான், அதே தான். டிஃபரன்ஸ் இது கேட்ட கொஸ்டின் என்ன, நீங்க செக் பண்ணுங்களா? கீழே ஒரு லோகோ இருக்கும் பாருங்களா? எதுக்கு நான் பாருங்க, குரூப் 1 பேப்பர் 2021 கேட்டது. பார்த்தீங்களா? 3 கொஸ்டின் ஒரே மாடல்ல சேர்த்தே கொடுத்துருக்காங்க. என்ன கஷ்டம் இருக்கு போது? ஒரு ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? அதே ஃபார்முலா தான். டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஆர் ஸ்கொயர் பை 100. சப்ஸ்டிட் பண்ணலாமா? டிஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 20 கொடுத்துருக்காங்க, அப்படிதானே? ஸோ 20 இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் என்ன? 8000 போட்டுக்கலாம். இன்டூ ஆர் ஸ்கொயர், இதுவும் சேம் ஆர் ஸ்கொயர் கேட்குறாங்க. டிவைட் பை 100 ஸ்கொயர். 100 இன்டூ 100. 2 0 1 0. ஸோ 3 கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? 2 10 10. இது என்ன பண்ணலாம்? ஒரு 4 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஓகே இன்ட்டு பண்ணலாமா? ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓகே 10 இன்டூ 4 இருக்கும். கரெக்டு தானா? ஓகே 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 183. தப்பு இருக்கு. 8000 இன்டூ ஆர் ஸ்கொயர் பை 100. ஓகே, இது 10 × 20 வருமே. 5 தான் இருக்கு. தப்பு விட்டுருக்கோம். வெயிட் a minute. அழிச்சிருவோம். சம்திங் ராங். ஒரே நிமிஷம். ஸோ டிஃபரன்ஸ் வந்து 20 கொடுத்தாங்க. ஸோ கரெக்ட் தான். டிஃபரன்ஸ் வந்து 20 கொடுத்துருக்காங்க, எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் வந்து எவ்வளோ இருக்கு? 8000 தானே? கரெக்ட் தானே? 8000 போட்டுக்கலாம். இது ஜாஸ்தி போட்டேன். ஓகே இன்டூ ஆர் ஸ்கொயர் கேட்குறாங்க. ஸோ டிவைட் பை 100 இன்டூ 100. ஸோ 3 0. ஸோ 1 2 3 கட் பண்ணிக்கலாம். ஸோ 2 4 8. இங்கே ஒரு 5 போட்டுக்கலாம். இதை நீ கட் பண்ண உங்களுக்கு வந்து தப்பாக இருந்துச்சு. ஓகே 5. ரைட்டா? அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 இன்டூ 5. அப்போ ஆர் ஈக்குவல் டு 5. முடிஞ்சு போச்சு. ஆர் ஈக்குவல் டு 5. 8 உங்கள் ஆன்சர். நான் ஒரு 1000 சேர்த்து போட நினைக்கிறேன். அதான் சாரி. ஓகே
சான்ஸ் வந்து 5% சரியா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க 184 கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த பிரின்சிபல் ஆன் அமௌண்ட் rupees 11,800 at 6% per annum for 3 years being simple interest annually கொடுக்குறாங்க சரியா. ஸோ என்ன கேட்குறாங்க, பிரின்சிபல் கேட்குறாங்க ரைட்டா. பிரின்சிபல் கேட்குறாங்க, அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, இயரும் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன நம்மளுக்கு தெரியும், பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் என்ன, பிரின்சிபல் கூட இன்ட்ரெஸ்ட் சேர்த்தா என்ன கிடைக்கும், அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு ஃபார்முலா தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சரியா, இஸ் ஈக்குவல் 11,800. அடுத்த ஃபார்முலா தெரியும், சிம்பிள் இஸ் ஈக்குவல் டு என்னது, பி இன்டூ என் இன்டூ ஆர் பை 100, பிஎன் பை 100. ஃபர்ஸ்ட் பண்ணலாமா, இங்க ஒரு பி இருக்கா, ஸோ இஸ் ஈக்குவல் டு 11,800. அடுத்த நம்பர் போறேன், ஸோ பிஎம் கண்டுபிடிக்கணும், ஸோ போட்டுக்கலாம், இன்டூ என் தெரியும் 3 இன்டூ ஆர் தெரியும் 6 பை 100 இஸ் ஈக்குவல் டு 11,800 போட்டுக்கலாமா. அடுத்த நீ கட் பண்ணி போட வேண்டியதான். ஸோ கட் பண்ணிக்கலாம். ஸோ 2க்கு 3 போட்டால் இது உங்களுக்கு 50 வரும் ரைட்டா, அவ்வளோதானா. அப்புறம் என்ன வரலாம், ஸோ பி பிளஸ் 9p பை 50 இஸ் ஈக்குவல் டு இப்படி போட்டுக்கலாம். அது ஜட்ஜ் பண்ணுங்க, 50 p பிளஸ் 9p என்னது 59p வரும், அதுதானே 59p பிளஸ் 59p ஆமாம் ப்ளஸ் வராதே சாரி பை 50 இஸ் ஈக்குவல் டு என்னது 11,800. எல்சிஎம் எடுத்துட்டோம்ல, கிராஸ் மல்டிபிளிகேஷன் 50 இன்டூ பி 50p plus 9p 59p. ஸோ 59p by 50 is equal to 11,800. அப்போ 59p is equal to 11,800 into 15 போடுங்க. இதை நீங்கள் கண்டுபிடிச்சி பியை கண்டுபிடிச்சிடலாம் ரைட்டா, ஈஸியாக ஆன்சர் போடலாம். ஸோ ஆன்சர் என்ன உங்களுக்கு 10,000 வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 185. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10% per year. ஓகே, ஈஸி தான் சரியா. ஸோ ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, வாஷிங் மிஷினுக்கு ஒரு வருஷத்துக்கு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, 1,60,000 கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு வருஷம் என்ன ஆகுது உங்களுக்கு 10% கம்மியாகுது. ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு என்ன ஆகுது 10% டிப்ரிஷியேட் ஆகுது, குறையுது. அப்போ என்ன 100லேருந்து 10 கம்மி பண்ணிக்கணும். அப்போ என்ன 90%, 90/100 எப்போ கேட்குறாங்க, 2 வருஷம் அப்புறம் கேட்குறாங்க. அப்போ இன்டூ இன்னொரு 90/100, 2னா 2, 3னா 3, 2 கொடுத்துருக்கான். அப்போ 2 தடவை போட்டால் போதும். கட் பண்ணலாமா. ஸோ 3 0 இருக்கு, கட் பண்ணிக்கலாம் ரைட்டா, இங்கே 0 கட் பண்ணிக்கலாம். ஸோ 9 to 9 81. ஸோ 81, அங்கே 162 இதை இன்டு பண்ணுங்க, இன்டு பண்ணிட்டு ஒரு 0 சேர்த்துக்கலாம், சேர்த்து ஆன்சர் வந்துடும். ஸோ இன்டு பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இதான் ஆன்சர் வரணும். நான் டிக் பண்ண நினைக்காதீங்க, இதான் ஆன்சர் வரணும். ஏன் அப்படின்னா 2 into 1 2 தான் கரெக்டா, அப்புறம் 0 வரணும். ஸோ 20 முடியணும். ஸோ 20 முடியுது, 1 மணி 20 முடியுது. இதில் செக் பண்ண அவசியமே இல்லை, கண்ணை மூட்டு நம்ம டிஜேஸ் போட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு, செக் பண்ணி பார்த்துக்கணும் சரியா. பட் இருந்தாலும் மேக்ஸிமம் ஆன்சர் வரும். சப்போஸ் உங்களுக்கு சாய்ஸ் நன் ஆஃப் தி ஒன் கொடுத்தா மேபி மாதிரி வரலாம், பட் நம்ம பிரச்சனை எல்லாம் ஈஸியாக போட்டுக்கலாம் சரியா. ஓகே, 186 கொஸ்டின் பார்க்கலாம். சம் ஆஃப் rupees 48,000 was lent out at the end of 2 years and 3 months. The total amount was rupees 55,560. Find the rate of interest per year கொடுத்துருக்காங்க சரியா. நல்லா ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100 ஃபார்முலா தெரியும். இப்போ சம் ஆஃப் இந்த ருபீஸ், அப்போ கண்டிப்பாக இந்த அமௌண்ட் என்ன இருக்கலாம் உங்களுக்கு, பிரின்சிபல் எடுத்துக்கலாம் சரியா. ஸோ இங்கே ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இயர் கொடுத்துட்டாங்க, வேற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும் சரியா. இப்போ இந்த அமௌண்ட் வந்து இந்த அமௌண்ட் மாறி இருக்கு, அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கலாம், ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன கிடைச்சா உங்களுக்கு வந்து இந்த ஐ கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டு மைனஸ் பண்ணிக்கலாமா. ஸோ மைனஸ் பண்ணிக்கோங்க, மைனஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு 7,560 கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் என்ன உங்களுக்கு 48,000. ஸோ 48,000 இஸ் அப்புறம் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும், என்னது 2 years 3 months. ஸோ 2 years 3 months இயரை மாற்றணும். ஸோ 2 அப்புறம் அங்கே 3/12 போட்டுக்கலாம் சரியா. கட் பண்ணால் 4, அப்போ 2 1/4 வரும். ஸோ 4 2 8 + 1 9. ஸோ 9/4 9/4 இயர்ஸ்ன்னு இருக்கும் சரியா. அப்புறம் இன்டூ 6/100 சால்வ் பண்ணால் 6 உங்களுக்கு கிடைத்து விடும். ஈஸி தானா, கஷ்டமா இருக்கா, டவுட் இருக்கா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் சரியா. நம்ம தான் அதை வந்து கஷ்டமாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு 12120. திருப்பி இந்த 2 0வையும் இந்த 2 0வையும் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கட் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே இதுக்கு கட் பண்ணலாம், இந்த ஒரு 0வையும் இந்த 0 கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கட் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கோங்க சரியா. 756 இருக்குது ஏன்னா. ஸோ 12 கட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு 63 டைம்ஸ் போகும். இதை கட் பண்ணவங்களுக்கு என்ன வரும், 63 டைம்ஸ் உங்களுக்கு போகும். அப்போ R ஈக்குவல் டு இதை கட் பண்ணது 7 எடுத்துக்கலாமா. R ஈக்குவல் டு 7 கூட போயிட்டே இருக்கலாம் ரைட்டா. ஈஸி தானா, டவுட்னா கேட்கணும் சரியா, கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அருமையான கொஸ்டின். வாங்க 187 சூப்பர் கொஸ்டின். சரியா? இதெல்லாம் யாரெல்லாம் விட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, 187 கொஸ்டின் ஆன்சர் வந்துச்சுன்னா ஆன்சர் கரெக்ட், 187 ஆன்சர் கரெக்டா போட்டேன்னு சொல்லுங்க. தப்புனா தப்பா போட்டேன், கொஸ்டின் வாசிக்கவே தெரியல, புரியல, என்ன ஃபீல் பண்ணீங்களோ அதை தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸாம் எழுதுனவங்க மட்டும். ஓகே, ராகுல் வாண்டட் டு ஃபைண்ட் ஹைட் ஆஃப் அ ட்ரீ இன் இஸ் கார்டன். ஹி செக் த ரேஷியோ. கார்டன் போறாரு, ட்ரீ ஹைட்டை கண்டுபிடிக்கணுமா. ஹி செக் த ரேஷியோ ஆஃப் இஸ் ஹைட் டு த ஷேடோ. அவனுக்கு ஹைட்டையும் ஷேடோவையும் கம்பேர் பண்றாப்ல. என்ன வந்துச்சா, 4:1 கிடைச்சது. அப்போ அவருக்கு ஹைட், சரியா? ஸோ பர்சனுக்கு ஹைட்டும் அப்புறம் ட்ரீக்கு ஷேடோ போட்டுக்கலாம். எவ்வளவு இருக்கு, 4:1 இருக்கு. அடுத்த இதன் மெஷர் த ஷேடோ ஆஃப் த ட்ரீ. இட் வாஸ் 15 feet. ஸோ ட்ரீயோடைய மெஷர் தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? ட்ரீயோடைய ஷேடோக்குள்ள லென்த் தெரிஞ்சு 15 கொடுத்துருக்கான். 15 போட்டுக்கலாமா? அப்ப இது 15 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பர்சன் ஹைட் எவ்வளவா இருக்கும், இது 1 4 ஆகணும். 15 அப்படின்னா என்ன, 60 தானே ஆகணும். 15 × 60 தானே. அப்ப ஆன்சர் 60 feet. ஷேடோ 1னா அந்த பர்சன் ஹைட் 4 ஆகணும். ஸோ ஷேடோவுக்கு 15 கொடுத்துட்டான். அப்போ 4 மடங்கு ஜாஸ்தி ஆகணும். அப்ப என்ன பண்ணா போதும், 15 கூட 4 இன்டூ பண்ணா முடிஞ்சு போச்சு. 15 × 60 அவ்வளவுதான். ஆன்சர் 60 feet. இது கஷ்டமா? இப்போ சொன்னா ஈஸியா இருந்திருக்கும், கண்டிப்பா திட்டிருப்பீங்க. ஆனா எக்ஸாம் டைம்ல இருந்து யோசிக்கிறதுக்கு டைம் இல்லாம இருந்திருக்கலாம். பட் ஈஸி தான், இதெல்லாம் கஷ்டம் இல்லை, ஈஸியா போட்டுடலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 188வது கொஸ்டின் பாருங்க. இது ஆல்ரெடி எடுத்த கொஸ்டின் தான், நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் 15% மோர் கொடுத்துருக்காங்க, 15% ரெடக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அர்த்தம், அந்த ஃபார்முலா x + y + xy/100. ஸோ மோர்னா பிளஸ் பண்ணிக்கணும் தான். ஸோ 15% போட்டுக்கலாம். ரெடக்ஷன்னா மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ -15 போட்டுக்கலாம். ஸோ பிளஸ் 2 இன்ட்டு பண்ணிக்கலாம். ஸோ என்ன வரும், மைனஸ் வரும். -225 h × y தானே, 100 போட்டுக்கலாமா? ஃபார்முலா தானே, எக்ஸுக்கு வேல்யூ போட்டாச்சு. இது எக்ஸ்னு எடுத்துக்கோங்க, இது ஒய்னு எடுத்துக்கோங்க. ரெடக்ஷனா மைனஸ் பண்ணணும், கெயினா பிளஸ் போட்டுக்கணும். போட்டாச்சு. h × y அப்ப -225/100. என்ன கட் பண்ணிக்கலாம், கேன்சல் ஆகி 0 போயிடும். இங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு -2.25. கண்டிப்பா தான் உங்களுக்கு லாஸ் தான். மைனஸ்னா லாஸ், பிளஸ்னா ப்ராஃபிட் போடணும். இங்க மைனஸ் வந்துருது. கண்டிப்பா என்னதான் உங்களுக்கு லாஸ்ட் ஆன்சர் வரும். ஸோ சப்போஸ் ஆன்சர் லாஸ்ட் 2.25னா ஆன்சர் எடுத்துக்கலாம். சரியா? சாரி, பி சாய்ஸ் ஆன்சர் இருக்கும். லாஸ் 2.25 அல்லது இங்க அந்த வேல்யூ கொடுக்கல. ஸோ ஆன்சர் பி சாய்ஸ், லாஸ் மட்டும்தான். சரியா? ஓகே, 189வது கொஸ்டின். 189வது கொஸ்டின் பாருங்க. A hemispherical tank of radius 1.7 meter is full of water. It is connected with the pipe which empties the tank at the rate of 7 liters per second. How much time will it take to empty the tank completely கொடுக்குறாங்க. ஓகே, ஒரு ஹெமிஸ்பிரிக்கல் டேங்க் இருக்கு, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, ஃபுல் தண்ணி இருக்கு, ஒரு பைப்பை கனெக்ட் பண்றாங்க, அது லீக் ஆகுது, 7 liters per second வெளியே வந்துட்டு இருக்கு. அப்படின்னா எவ்வளவு டைம் எடுக்கும், அந்த மொத்த டேங்க் எம்டி ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படி மாதிரி கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் ஹெமிஸ்பிரிக்கல் ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். வால்யூம்ஸ் ஈக்குவல் டு 2/3 πr3. இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2/3 × 22/7 × r வேல்யூ என்ன, 1.75. ஸோ 1.75 the whole cube. ரைட்டா? இது நீங்க பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு, மீட்டர் ஆன்சர் கிடைக்கும். என்ன தேவை உங்களுக்கு, லிட்டர் தேவைப்படுது. நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்துக்கணும். × 1000 போட்டா போதும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லிட்டர்ல கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஈஸியா போட்டுக்கலாமா? அடுத்து பாருங்க, 7 liters per second. ஒரு செகண்டுக்கு 7 லிட்டர் வெளியே போகுது. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு லிட்டர்ஸ் வெளியே பார்க்க போறீங்க. புரியுது உங்களுக்கு? ஒரு செகண்ட்ல 7 லிட்டர் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு என்ன வரும், 7 × 60 420. கரெக்டா? அப்ப இந்த வேல்யூ கூட நீங்க 410 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எத்தனை மினிட்ஸ்ல மொத்தமா வெளியே போகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சு போச்சா? டவுட் இருக்கு அதுல? ஆல்ரெடி இந்த கொஸ்டின் எடுத்துட்டோம், சேனல்ல போட்டுருக்கோம் வீடியோ, அதை பார்க்காதவங்க ஃபுல்லா பாத்துருங்க. ஆனா சேம் தான். ஓகேவா? வால்யூம் இருக்கு, அதுல எத்தனை செகண்ட் தண்ணி வெளியே போதும் பார்க்க போறீங்க. அதை பார்த்து என்ன பண்ணுவீங்க, நீங்க டிவைட் பண்ண ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிச்சு போயிட்டே இருக்கலாம். ரைட்டா? ஈஸியா சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் கிடைக்கும் 27 கிடைக்கும். அப்ராக்சிமேட் வராது, உங்களுக்கு 26.5 வரும்னு நினைக்கிறேன். போட்டு பார்த்துக்கோங்க. ஆன்சர் உங்களுக்கு 27 மினிட்ஸ் வரும். சரியா? 26.5க்கு மேல போயிடும். கண்டிப்பா 5 கம்மியாவாது. 5 கம்மியா இருந்தா 26 எடுத்துக்கணும். 0.5 மேல போனாலும் கண்டிப்பா ஆன்சர் 27 தான் உங்களுக்கு எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ போட்டு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சரியா? சால்வ் பண்ணி பாருங்க. ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த LCM ஆஃப் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா? சூப்பர் கொஸ்டின் இதெல்லாம். சரியா? ஓகே, நான் என்ன பண்ண போறேன், x⁴ - 1 இருக்குல்ல, என்ன பண்ண போறேன் அப்படின்னா a² - b² எழுத போறேன். எழுதிக்கலாமா? அப்ப என்ன வரும், x² - 1 திருப்பி x² + 1. ஏன் போட்டேன் அப்படின்னா இதை நம்ம பிரிச்சு எழுதிருக்கேன் சார், இங்கெல்லாம் இருக்கு, பிரிச்சு எழுதுறேன். x² the whole square போடுறேன், -1. அப்ப என்ன அர்த்தம், a² - b². அப்ப என்ன, a + b × a - b போட்டாச்சா? திருப்பி இங்க ஃபார்முலா பிரிச்சு எழுதலாம். a² - b² என்ன பண்ணுவேன், x + 1 × x - 1. இங்க டேர்ம் இருக்கு ஆல்ரெடி, x² + 1 டேர்ம் இருக்கு. அடுத்து என்ன இருக்குங்க, x² - 2x + 1 இருக்கு. இது என்ன ஃபார்முலா அப்படின்னா
எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அதானே, எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் தான் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு, அப்புறம் 2x, ஸோ மைனஸ் 2x போட்டாச்சு, அப்புறம் 2b, சார் 2b தானே வரும், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் 2ab கரெக்டா போட்டாச்சா, அப்போ ஒன் ஸ்கொயர் ஒன்று தானே. அப்போ இந்த ஃபார்ம்ல டேட்டா கொடுக்க என்ன பண்ணாங்க மாற்றிருக்காங்க. என்ன பண்ணுறேன், நமக்கு ஈஸி என்ன பண்ணுறேன், இதை அப்படி எழுதி எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். இப்போ என்ன கேட்குறான், எல்சிஎம் கேட்குறான். அப்போ என்ன பண்ணிக்கணும், 2 டேர்ம் இருக்கு, இதெல்லாம் காமன் பாருங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்கு, அங்கே இல்லை, அப்போ கண்டிப்பாக எடுத்துக்கலாம், எக்ஸ் ஒன் எடுத்துக்கலாம். அடுத்த எக்ஸ் மைனஸ் ஒன் இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு காமன் பவர் பார்க்கணும், பவர் பார்க்கும்போது இது பெரிய பவர், அது போட்டுக்கணும், இது பெரிய பவர் 2 தான் பெரிய பவர், அப்போ நம்ம 2 போட்டுக்கலாம். அடுத்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இருக்கு, அப்போ கம்மா போட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் போட்டுக்கணும், அவ்வளோதான். இந்த சாய்ஸ் ஆன்சர் இருந்தா அதான் ஆன்சர். இருக்கா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இருக்கா, ஆமாம் இருக்கு. எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்கா, இருக்கு இருக்கு, அப்போ ஆன்சர் பி சாய்ஸ் தான். எல்சிஎம்னா ஹையஸ்ட் பவர் மேலே போட்டுக்கணும், ஹைசிஎஃப்னா சின்ன பவரத்தையும் மேலே போட்டுக்கணும், சரியா. அண்ட் ஹைசிஎஃப் வந்து காமன் டேர்ம் மட்டும் எடுக்கணும், எல்சிஎம் வந்து எல்லா டேர்ம் சார்ஜ் எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி கிளாஸ் போட்டாச்சு, பார்க்காதவங்க நமக்கு எல்சிஎம் ஹைசிஎஃப் ஃபோல்டர் இருக்கும், அதே பார்த்துக்கோங்க, சரியா. பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 191. ஓகே, ஸோ பார்த்துலாம். ஹைசிஎஃப் ஆஃப் எக்ஸ் கியூப் தானே கொஸ்டின், ஒரே நிமிஷம், அது என்னன்னு தெரியல, நான் வந்து கிராப் பண்ணி எடுத்து கொஞ்சம் அது வந்து இதாக இருக்கு, செக் பண்ணிடுறேன். 191 தானே, ஆமாம் சாரி, எக்ஸ் கியூப் உள்ளது, நான் கொஸ்டின் எழுதிடுறேன். எக்ஸ் ஸ்கொயர், சரியா. ஸோ கொஸ்டின் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ், டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறேன், சாரி ஆமாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் கொடுக்குறேன், கொஸ்டின் லிங்க், அதை கொஞ்சம் பார்த்துக்குவோம், சரியா. இதான் வந்து கொஸ்டின், இதுக்கு ஹைசிஎஃப் கேட்குறாங்க, ஓகேவா. 191 கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா ஹைசிஎஃப் கேட்குறாங்க. என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏதாச்சும் காமன் வெளியே எடுக்க போகிறேன், ஓகேவா. ஸோ இந்த டேர்ம்ல இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு எக்ஸ்ஒய் தெரியும், அப்போ எக்ஸ்ஒய் நான் வெளியே எடுக்க போகிறேன். எக்ஸ்ஒய் காமன் வெளியே எடுக்க அப்படின்னா என்ன வரும், எனக்கு உள்ள எக்ஸ் பிளஸ் ஒய்னு வரும். இங்கே என்ன பண்ண போகிறேன், எக்ஸ் எடுக்க போகிறேன் வெளியே, எடுத்தோம்னா எக்ஸ் எடுத்தனா எனக்கு எக்ஸ் பிளஸ் ஒய்ங்கிற உள்ள வரும். அப்போ பாருங்க என்ன சொல்லியிருந்தேன், ஹைசிஎஃப் எடுக்கும்போது எது வந்து உங்களுக்கு காமனாக இருக்கும் எடுத்துக்கலாம், கரெக்டா. எது உங்களுக்கு காமனாக இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு, அப்போ எக்ஸ்எம்னு எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு, அதே நம்ம எக்ஸ் பிளஸ் ஒய் எடுத்துக்கலாம். ஒய் இருக்கு, இங்கே இருக்கு, ஆனால் இங்கே இல்லை, அப்போ ஒய் எடுக்க கூடாது. அப்போ ஆன்சர் வந்து எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய்னு போட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும், சரியா. சிம்பிளிஃபிகேஷன் நீங்களே போட்டுக்கலாம், நான் சொல்ல அவசியம் இல்லை, பட் வந்து நான் ஆஃப் இருக்கு சொல்லி தரேன். ஸோ 5 × 2 10 + 1 11, ஸோ 11/2 + 3/4 ஆஃபை மாற்றிக்கலாம். ஸோ 8/9 போட்டுக்கலாம். ஸோ கட் பண்ணால் உங்களுக்கு 3, இது கட் பண்ணால் உங்களுக்கு 2. ஸோ 11/2 + 2/3 எல்சிஎம் உங்களுக்கு 6 வரும். 2 கூட எதை இன்ட்டு பண்ணால் 6 வரும், 3. அந்த 3 கூட 11 இன்ட்டு பண்ணிக்கோங்க, ஸோ 33 வரும். ப்ளஸ் 3 கூட எதை இன்ட்டு பண்ணால் 6 வரும், 2. 2 × 2 4 போட்டுக்கோங்க. ஸோ 37/6 இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு பி சாய்ஸ் தான். 6 × 6 36 + 1 37 எடுத்து கரெக்டாக. ஸோ 37/6, சரியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது சிம்பிளிஃபிகேஷன் தான், பட் தப்பு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பேர். ஸோ இந்த இதை ஃபஸ்ட் முடிக்கணும், இதை ஃபஸ்ட் முடிக்கணும், சரியானா டிவிஷன் தான், சரியா. ஸோ 4/3 போர்டு மாஸ் யூஸ் பண்ணிக்கணும், அதான் சரி. 4/3 + 3/2 இந்த சிம்பிளிஃபிகேஷன் தப்பு விடாங்க, சரியா. போர்டு மாஸ் தெரிஞ்சா ஈஸி, இந்த கொஸ்டின் அப்படி தான். போர்டு மாஸ் போட்டு பண்ணீங்கன்னா ஈஸி வந்திருக்கும், அல்லது கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க. சரி, ஓகே. 4/3 + 3/2 -5/3 டிவிஷன்ல இருக்கு, அது இன்டூன்னு போட்டு நான் மாற்றி போட்டுக்கிறேன், சரியா. ஸோ 30 -12/9 × -27/16. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டு பண்ணுவீங்க அப்படிதான். ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் அப்படியே இன்டு பண்ணலாம், அப்படிதான். இந்த டேர்ம் இன்டு பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் இந்த டேர்ம் இன்டு பண்ணிக்கணும், அதுக்கு வர ஆன்சர் போட்டுக்கலாம், சரியா. ஸோ கட் பண்ணா 5 × 30, இதை நீ கட் பண்ணா உங்களுக்கு என்ன பண்ண 4 போடுவீங்க. அப்போ என்ன இருக்கும் உங்களுக்கு 4/3 + 3/2 -4/6 இருக்கும். இங்கே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 இருக்கும், அப்புறம் 4 × 12 ஒரு 4 இருக்கும், அப்படிதானே. ஸோ மைனஸ் ப்ளஸ்ஸாக போயிடும். ஸோ ப்ளஸ் 9/4 இருக்கும். ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12 எல்சிஎம் இருக்கும், கரெக்டா. நான் 6 12 போட்டுக்கலாம். ஸோ 3 கூட 4 × 12 வரும். ஸோ 4 × 16 ப்ளஸ் 2 இருக்கு, 6 இன்ட்டு பண்ணால் 18 வரும். -6 to 8 ப்ளஸ் 4 3, அப்போ 27, சரியா. இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் செக் பண்ணிடுமா. 16 + 18 -8 + 27 போட்டுனா உங்களுக்கு 53 கரெக்டாக வருது. ஸோ 53/12 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், சரியா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓ, அவ்வளோதான் நினைக்கிறேன், அவ்வளோதானா. ஆமாம், இதான் லாஸ்ட் கொஸ்டின் நினைக்கிறேன், சரியா. இவ்வளோதான் இன்னைக்கான கொஸ்டின்ஸு, ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா எத்தனை கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து அட்டம் பண்ணிருக்கீங்க அவுட் ஆஃப் 25 மேத்ஸில் மட்டும் நீங்கள் எத்தனை கொஸ்டின் அட்டம் பண்ணிருக்கீங்க அப்படிங்க தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கே இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, இந்த என்னைக்கு பார்த்தாலும் சரி, குரூப் 1 எக்ஸாம் இந்த 2021 நீங்கள் எழுதினீங்கன்னா
இந்த 25 கொஸ்டின்ஸ்ல எத்தனை கொஸ்டின் கரெக்ட் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து வந்து பாக்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்க. ரெகுலரா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும், போற வீடியோஸ் நோட்டி வரணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய புக்ஸுக்கான ரிவ்யூ கொடுத்துருக்கோம், நல்ல நல்ல புக்ஸுக்கான ரிவ்யூ கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல புக் ரிவ்யூ அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச புக்கையும் வாங்கிக்கலாம். சரியா? ஸோ அவ்வளோதான். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சு நினைக்கிறேன். பிடிச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அடுத்த கிளாஸும் அட்டன் பண்ணுங்க. பை, டேக் கேர், தேங்க்யூ.